ஒரு 9 நாளுக்கு அப்புறம் நம்முடைய பங்குச்சந்தை நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து மேலே வந்திருக்காங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் ஸ்டாக் எல்லாமே ஒரு சூப்பரான அப் ட்ரெண்டில் வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. நிஃப்டி வந்து பார்க்குறீங்கன்னா ஒரு 225 பாயிண்ட் வந்து ப்ளஸில் வந்து முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் 700 பாயிண்ட் வந்து ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் விட பேங்க் நிஃப்டி 700 பாயிண்ட் வந்து ப்ளஸில் வந்து முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து 700 பாயிண்ட் வந்து ப்ளஸில் வந்து முடிகிறாங்க அப்படின்னா சென்செக்ஸ் ஒரு 1300 பாயிண்ட்டுக்கு மேலேயாச்சும் முடிஞ்சால் மட்டும்தான் அந்த அளவுக்கு வந்து அப் ட்ரெண்டில் வந்து போயிருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ் வந்து சூப்பரான அப் ட்ரெண்டில் வந்து மேலே வந்து போனாங்க. சரிங்களா? ஓகே, இந்த ஒரு அப் ட்ரெண்டை வந்து எதிர்பார்க்காம நடந்துச்சான்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். 8 நாள் 9 நாள் தொடர்ச்சியாக ரெட் கேண்டில் மட்டும்தான் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. நான் நேற்று வீடியோவில் தெளிவாக இதை விளக்கி கூறியிருப்பேன். 9வது நாளும் பங்குச்சந்தை ரெட்டில் வந்து முடிஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ரெக்கவரியை வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இதை நம்ம பேசியிருந்தோம். நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா, பங்குச்சந்தையை பற்றி கற்றுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நான் போட்ட 2 வீடியோ வந்து பாருங்கள். லாஸ்ட் வீடியோ வந்து பாருங்கள். இந்த அப் ட்ரெண்டை பற்றி நம்ம தெளிவாக ஏன் அப் ட்ரெண்ட், எதனால் இந்த மாதிரி வந்து போக போகுது, ஏன் இந்த ப்ரீவியஸ் கை நான் கொடுத்துருந்தேன், இந்த வரைஞ்சிருக்கேன் இல்லையாங்க, இந்த மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்து போயிருக்கு இல்லையா, இது நான் இன்னைக்கு வரைஞ்சது கிடையாது. இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து வரைஞ்சது கிடையாது. நேத்தோட வீடியோவில் வந்து ப்ரூஃப் வந்து இருக்குது. நான் நேத்தே வந்து வரைஞ்சது. சரிங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கான மார்க்கெட் இந்த மாதத்தோட முதல் நாள் இல்லையா, அக்டோபர் மாதத்தோட முதல் நாள் கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணாங்க. அந்த லாஸ்ட் ப்ரீவியஸில் வரைஞ்சிருந்தோம் இல்லையா நம்ம 5 மினிட்ல, நான் எப்போவுமே 2 பாயிண்ட் வந்து வரையுவேங்க. ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை, ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. டவுன் ட்ரெண்டில் போகுதுன்னா முக்கியமான ப்ரீவியஸ் லோவை பிரேக் அவுட் பண்ணும்போது நான் அந்த இடத்துல வந்து கவனமாக இருப்பேன். அதுவே இந்த ப்ரீவியஸ் கையை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுதுன்னா அந்த இடத்துல வந்து கவனமாக வந்து இருப்பேன். அப்படி இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக இதுக்குள்ளேயே வந்து இருந்தாங்க. அந்த 80,500க்குள்ளேயே வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைடுவேஸில் போயிட்டு நல்ல ஒரு பிரேக் அவுட் இந்த இடத்துல வந்து நடந்துச்சு. ஒரு 40 பாயிண்ட் ப்ளஸில் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன ஒரு ரீட்ரெஸ்மெண்ட். எப்போவுமே பிரேக் அவுட் ஆனதும் அப்படியே மேலே வந்து போயிடுவான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஸோ ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து தான் பங்குச்சந்தை மேக்ஸிமம் டைம் வந்து மேலே வந்து போகும். அப்படிங்கிறனால ரீட்ரெஸ்மெண்ட் வந்து எடுத்தாங்க. ஒரு 50 பாயிண்ட் டவுன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிற்கவே இல்லை பங்குச்சந்தை. ஒரு பயங்கரமான அப் ட்ரெண்டில் வந்து மேலே வந்து போயிட்டாங்க. இங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 410 புள்ளி வந்து நிற்காமலேயே மேலே வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ½ அன் ஹவர் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு 200 புள்ளி வந்து மேலே வந்து போச்சுங்க. இன்றைக்கான பங்குச்சந்தை வந்து இப்படி தான் இருந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்தியா பங்குச்சந்தை ஸ்டாக் எல்லாமே கீழே வந்து போக ஆரம்பித்தாங்க. முக்கியமான ஸ்டாக்லாம் கூட கீழே வந்து போக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ரெக்கவரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்க்கலாங்க. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் இந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. நான் நேற்று இதை பற்றி தெளிவாக வந்து பேசியிருந்தேன். இன்றைக்கி எப்படி ட்ரேடு வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் அடுத்த டைம் ட்ரேடு வந்து பண்ணும்போது இது மனசில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2 முக்கியமான ப்ரீவியஸ் கை வந்து இருக்குது. அந்த 2 முக்கியமான ப்ரீவியஸ் கை வந்து சும்மா வந்து வரைஞ்சது கிடையாது. நம்ம RSI இண்டிகேட்டரை பற்றி பேசியிருந்தோம். ஏன் RSI இண்டிகேட்டரில் வந்து 1 ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கீழே வந்து வந்திருக்காங்க. ஓகே, இதை பற்றி நம்ம தெளிவாக இந்த மாதிரி காமிச்சே பேசியிருந்தோம். கீழே வந்து வந்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 2 முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா CE அண்டு PEயில் வந்து இந்த இடத்துல வந்து 920 ஸ்டேடல், 940 ஸ்டேடல், 955 ஸ்டேடலில் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த மேலே பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ட்ரேடில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். இன்னொரு ட்ரேடை வந்து ஹோல்டிங் வந்து பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து புட்டை வந்து ஹோல்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க, PE வந்து ஹோல்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் PE வந்து மேலே போனால் தான் ப்ராஃபிட், CE வந்து கீழே போனால் தான் ப்ராஃபிட். சரிங்களா? செல்லிங்கில் வந்து அப்படியே மாற்றி வந்து நடக்கும். அப்படி பார்க்கும்போது 910 ஸ்டேடலில் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு. 920 ஸ்டேடலுக்கு ஆப்ஷன் செல்லிங்கில் ஒரு 55லேருந்து 60% வந்து வின்னிங் ரேட் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. அதனால் நம்ம பார்க்கும்போது ஓகே, இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் இது இருக்கும்னு சொல்லி தான் நம்ம வரைஞ்சது. அந்த பாயிண்ட்டை வந்து நீட்டாக வந்து 1 ஹவர்லேயும் சரி 5 மினிட்லேயும் சரி பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான அப் ட்ரெண்டில் வந்து மேலே வந்து போயிருக்காங்க. பேங்க் நிஃப்டிலாம் வந்து பார்க்குறீங்கன்னா நிற்கவே இல்லைங்க. நிஃப்டி சென்செக்ஸ் கூட நின்னாங்க கொஞ்சம். ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்கன்னா உள்ளெல்லாம் வரவே இல்லை. திரும்ப
பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரே புடியாக பிடிச்சி மேலே வந்து போயிட்டாங்க. இங்கேருந்து பார்க்குறீங்கன்னா ஒரு 600 பாயிண்ட் வந்து ப்ளஸில் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் சூப்பர். நிஃப்டி மட்டும் இந்த இடத்துல வந்து ஒரு டவுட் எனக்கு இருக்குது. மேபி உங்களுக்கு மாறலாம். ஆனால் என்ன அப்படின்னா, நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கேண்டிலே வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிடுச்சு. அந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து வந்துச்சு. ஒரு 40-50 பாயிண்ட் வந்து கீழே வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வந்து போனாங்க. அப்படிங்கிறனால நிஃப்டியில் ட்ரேடு வந்து பண்ணவங்களுக்கு இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் கூட வந்து வந்திருக்கலாம். ஸோ நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதில் ட்ரேடு வந்து பண்ணிங்களோ, நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிங்களா, லாஸ் பண்ணிங்களா அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஓகேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா நாளும் வந்து ப்ராஃபிட் எடுக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம ட்ரேடு பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், இன்னைக்கான மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறோம் அதான் முக்கியம் அப்படின்னு நினைப்போம். அது தப்புங்க. ஏன்னா பங்குச்சந்தையில் வந்து தினம் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்கவே கொடுக்காது. இந்த கேண்டில் மாதிரி தான், நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இந்த மாதிரி க்ரீன் கேண்டில், ரெட் கேண்டில்லாம் வந்துருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் உங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்மே வந்து இருக்கும். லாஸும் வரும், ப்ராஃபிட்டும் வரும். அதிகமான ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ட்ரிக்கை யூஸ் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேடு பண்ணுறது அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடு வந்து பண்ணுறீங்கன்னா கேபிட்டல் மொத்தமுமே லாஸ் ஆயிரும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து போடாமல் ட்ரேடே வந்து பண்ணிடாதீங்க. அது எவ்வளவு சூப்பரான ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் போட்டே ஆகணும். அப்படி ஸ்டாப் லாஸ் போட வேண்டிய தேவை வந்து இல்லை அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற உடனே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க யாருமே. நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா முதல் 2 வருஷத்துக்கு ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ட்ரேடு வந்து பண்ணணும். ஆப்ஷன் பையிங், செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடு வந்து பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் அனுபவம் இருக்கா, அதுக்கப்புறம் ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து ஸ்ட்ராட்டஜிலாம் கண்டுபிடிச்சி ட்ரேடு வந்து பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்கில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிலாம் கண்டுபிடிச்சி ஸ்டாப் லாஸ் இந்த மாதிரி இல்லாமல் ட்ரேடு வந்து பண்ணலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடு வந்து பண்ணவே கூடாது. ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. சரிங்களா? ஓகேங்க. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் பற்றி நம்ம பேசியாச்சு. இப்படி தான் மார்க்கெட் வந்து போயிருக்கு. அடுத்து நாளைக்கான மார்க்கெட் வந்து லீவ் அப்படிங்கிறனால அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ அது நாளைக்கான வீடியோவில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம தெளிவாக ஃபுல்லாக வந்து அதை பற்றி வந்து பேசலாங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங்கை வந்து கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் புத்தகத்தை வந்து படித்து பாருங்கள். ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 இந்த 3 புக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ட்ரேடிங்கை பற்றி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ப்ராக்டிக்கலான ஸ்ட்ராட்டஜி வந்து கற்றுக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை இந்த காலகட்டத்துக்கு அப்ளை பண்ணுற மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் கற்றுக்கலாம். கற்றுக்கிறதுக்காக பணம் செலவு பண்ணுறதுல தப்பே இல்லை. உழைப்பை போடாமல் ஊதியம் வந்து கிடைக்காது. உழைப்பை போட்டுட்டு ஊதியத்தை வந்து எதிர்பாருங்க, இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. ஓகே, ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.